Hi friends, good morning, good morning, good morning, good morning, welcome all, good morning. இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் தூங்கிட்டேன், எந்திரிச்சு வந்துட்டேன். ஓகே, இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டேர்முக்கு மீனிங் ஒரு நிமிஷங்க. மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யார் அப்படின்னா 3 லெட்டர் வேர்ட் DNA. அவ்வளவுதான் மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த டேர்ம்ஸ்க்கு மீனிங் பாருங்க. மாலிகுலார்னா என்ன? தட் இஸ் ஏ மாலிக்யூல். பேசிஸ்னா பேசிக் மாலிக்யூல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போற அந்த மாலிக்யூல் எது? DNA. Molecular basis of inheritance na DNA. So the entire chapter நம்ம என்ன பண்ண போறோம்? DNA பத்தி தான் பார்க்க போறோம். DNA எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிச்சாங்க, DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு எப்படி தெரிய வந்துச்சு, எல்லா விஷயம் DNAல வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து டிசீஸ் வந்தா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா எவ்ரிதிங் இஸ் அபவுட் DNA. அதான் மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது DNA தான். ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ள இன்ட்ரடக்ஷன் போலாம். இந்த ப்ரீவியஸ் சாப்டர் யூ ஹவ் லேர்ன் த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் அண்ட் ஜெனடிக் பேசிஸ் ஆஃப் சச் பேட்டர்ன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ் ட்ரெய்ட்ஸ்லாம் இன்ஹெரிட் ஆகுது, அதெல்லாம் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்காது. At the time of Mendel, the nature of those factors, genes, the factors regulating the pattern of inheritance was not clear. Over the next 100 years, the nature of putative genetic material was investigated, culminating in the realization that DNA, deoxyribonucleic acid, is the genetic material at least for the majority of organism. இங்க எதுக்கு at least for the majority of organism னு கொடுத்திருக்காங்க? At least for the majority of organism னு ஏன் கொடுத்திருக்காங்க? ஏன்னா எக்ஸெப்ஷன் இருக்காங்க. DNA genetic material at least for the மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசம்னு சொல்லியாச்சு. அப்போ மைனாரிட்டி ஆர்கானிசம்ல DNA நமக்கு ஜெனடிக் மெட்டீரியலா இல்ல. அவன் யாரு? RNA வைரஸ். RNA வைரஸ். இந்த கொரோனா வைரஸ்லாம் RNA தான் இருக்கும். இந்த RNA வைரஸ்னாலே உங்களுக்கு ஜெனடிக் மெட்டீரியல் ஒன்னு DNA இருக்கும், இல்லைன்னா RNA இருக்கும். ஒன்னு DNA இருக்கும், இல்லைன்னா RNA இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்காது. அப்ப RNA வைரஸ்ல RNA மட்டும் தான் இருக்கு, DNA இல்லை. அப்ப அந்த வைரஸ்க்கு ஜெனடிக் மெட்டீரியல் RNA தான். ஸோ அதனாலதான் இது இருக்கு, எக்ஸெப்ஷன் இருக்கு. இல்லைன்னா எல்லா ஆர்கானிசத்துக்கும் DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. we cannot conclude like that. அந்த மாதிரி கன்க்ளூஷன்க்குலாம் வர முடியாது. ஏன்னா வைரஸ்ல RNA மட்டும் இருக்கக்கூடிய RNA வைரஸ், அந்த வைரஸ்ல ஜெனடிக் மெட்டீரியல் RNA தான். ஸோ எக்ஸெப்ஷன் இருக்கு. அதனால அவங்க வந்து அட்லீஸ்ட் ஃபார் த மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம் டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட் தான் நமக்கு வந்து ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியாச்சு. இன் கிளாஸ் 11 யூ ஹவ் லேர்ன் தட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் யாரு? நியூக்ளிக் ஆசிட்ஸ் யாருன்னா டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட், சாரி DNA, deoxyribonucleic acid, ribonucleic acid. இந்த ரெண்டு பேர் தான் நியூக்ளிக் ஆசிட். அவங்க ரெண்டு நியூக்ளிக் ஆசிட்மே யாரு? பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இப்போ நியூக்ளியோடைட்ஸ்னா யாரு? நியூக்ளியோடைட்ஸ் எதுல இருந்து வந்தா? இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா படிப்போம். ஓகே, deoxyribonucleic acid DNA and ribonucleic acid RNA are two types of nucleic acids found in living system. நம்ம பாடியில both DNA RNA ரெண்டுமே இருக்கு, நியூக்ளிக் ஆசிட்ஸ் ரெண்டுமே இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசம்ல டிஎன்ஏவும் இருக்கும், RNAவும் இருக்கும். RNA வைரஸ்ல மட்டும்தான் DNA இருக்காது, RNA மட்டும் இருக்கும். DNA வைரஸ்ல DNA மட்டும் இருக்கும், RNA இருக்காது. அதர் தென் வைரஸஸ்னு பார்க்கும்போது எல்லா ஆர்கானிசம்லயுமே டிஎன்ஏவும் இருக்கும், RNAவும் இருக்கும். மறந்துடாதீங்க. DNA acts as the genetic material in most of the organisms. RNA, though it also acts as the genetic material in some viruses. வைரஸஸ்ல மட்டும்தான் RNA, அதுவும் சில வைரஸஸ்ல தான் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் as messenger. RNA வந்து மெசஞ்சரா,
அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை கேரி பண்ணிட்டு போற மெசஞ்சரா இருப்பாங்க. ஆர்என்ஏ ஹேஸ் அடிஷனல் ரோல்ஸ் ஆஸ் வெல். ஆர்என்ஏக்கு எக்ஸ்ட்ரா ரோல்ஸும் இருக்கு. இட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அடாப்டர். ஸோ மெசஞ்சர் ஆர்என்ஏவை எம்ஆர்என்ஏ சொல்வோம், அடாப்டர் ஆர்என்ஏவை டிஆர்என்ஏன்னு சொல்வோம். என்ன எழுத்தே வரமாட்டேங்குது, மொக்கையா இருக்கு. இங்க வந்து என்ன கரெக்டா இருக்கும் பாருங்க, எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ, அடாப்டர் ஆர்என்ஏனா டிஆர்என்ஏ எவனையாவது கேரி பண்ணிட்டு வருவான். அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏனா ரைபோசோமல் ஆர்என்ஏ, ரைபோசோம் ஃபார்மேஷனுக்கு இந்த ஆர்என்ஏ ஹெல்ப் பண்றதுனால அது ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏ அப்படி சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரல். அப்ப 3 ஃபங்க்ஷன் நமக்கு மெயினா கொடுத்துட்டாங்க. ஒன்னு மெசஞ்சர், ஒன்னு அடாப்டர், இன்னொன்னு ஸ்ட்ரக்சரல். மெசஞ்சர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ, எம் adapter RNA, tRNA, structural RNA, ribosomal RNA, and in some cases as a catalytic molecule, ribozyme அப்படிம்பாங்க. ribozyme பயோமாலிகுல் சாப்டர்ல படிச்சிருப்போம். RNA என்சைமா செயல்படும், அதுக்கு ரைபோசைம்னு பேரு. அதான் கேட்டலிட்டிக் மாலிக்யூல்னா என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியா இருக்கிறது. ஸோ கேட்டலிட்டிக் மாலிக்யூலாவும் இருக்கு. இன் கிளாஸ் 11 you have already learned the structure of nucleotides. நியூக்ளியோடைட்ஸோட ஸ்ட்ரக்சர் படிச்சீங்க. அண்ட் வே தீஸ் மோனோமர் யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு டு ஃபார்ம் நியூக்ளியோக் ஆசிட் பாலிமர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம 11th படிச்சோம்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் திருப்பி படிப்போம், சொல்லுவோம். ஓகே, இன் திஸ் சாப்டர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, இட்ஸ் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஏன்னா டிஎன்ஏ தான் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப அதை பத்தி எல்லாம் படிச்சிடணும். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், அது எப்படி ரெப்ளிகேட் ஆகுது, த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆர்என்ஏ ஃப்ரம் டிஎன்ஏ, டிஎன்ஏ இருந்து ஆர்என்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன், the genetic code that determines the sequence of amino acid in proteins. யார் genetic code that determines the amino acid in protein அப்படின்னா mRNA தான். ஸோ RNA. ஸோ RNA வந்து நமக்கு DNA இருந்து ஃபார்ம் ஆகுது. The genetic code that determines the sequence of amino acids in proteins. The process of protein synthesis நம்ம டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். DNA இருந்து RNA வரதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன், RNA இருந்து புரோட்டீன் வரதுக்கு பேரு டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, டிரான்ஸ்லேஷன்னா ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வர்றது மறந்துடக்கூடாது. அண்ட் எலிமெண்டரி பேசிஸ் ஆஃப் தேர் ரெகுலேஷன். ரெகுலேஷன் என்ன, ஹவு இட் இஸ் ரெகுலேட்டட், டிஎன்ஏ வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டா கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. தென் த டிட்டர்மினேஷன் ஆஃப் கம்ப்ளீட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் during last decade has set in a new era of genomics. இங்க என்ன சொல்றாங்க, ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டடி ஆஃப் த என்டையர் ஜீன்ஸ் பிரசன்ட் இன் அவர் பாடி. பாடியில ஒரு செல்லுல படிச்சா அதுதான் எல்லா செல்லுலயும் இருக்கும். ஹியூமன் பீயிங்னா ஒரு செல்லுல கூடிய என்டையர் டிஎன்ஏவையும் சீக்வன்ஸ் பண்ணி அதுல கூடிய எல்லா ஜீன்ஸையும் சீக்வன்ஸ் பண்ணிடணும். அப்புறம் ஒவ்வொரு ஜீனும் என்ன ஃபங்க்ஷனிங் பண்றது அப்படின்னு பார்க்கணும். அதான் ஜீனோமிக்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் பாடியில இருக்கக்கூடிய கம்ப்ளீட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். தென் டிகேட்னா 10 வருஷம், லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. இன் த லாஸ்ட் செக்ஷன் த எசென்ஷியல் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ் வில் ஆல்சோ பி டிஸ்கஸ்ட். இந்த சாப்டரோட கடைசி பார்ட்ல ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் எப்படி பண்ணாங்க அண்ட் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, கான்சிக்வன்சஸ்னா அதோட ஹெல்ப் என்னன்னு தான் பார்ப்போம். ஹவு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஹெல்ப் அஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட், let us begin our discussion by first understanding the structure of the most interesting molecule in the living system, that is the DNA. இதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். ஏன்னா DNA is the genetic material, DNA is the molecular basis of inheritance. அதனால அதை பத்தி படிக்க போறோம். In subsequent sections we will understand that why it is the most abundant genetic material. Majority of the organismல ஏன் DNA genetic material இருக்கு அதெல்லாம் பிகினிங்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். And what its relationship with RNA, RNA-க்கும் DNA-க்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையுமே நம்ம படிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் the DNA. DNA is a long polymer of deoxyribonucleotide. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், deoxyribonucleotides. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நியூக்ளியோடைட்னா ஸ்பைடர்மேன். நியூக்ளியோடைட்னா ஸ்பைடர்மேன். என்னது, சுகரு, பாஸ்பேட்டு, நைட்ரஜன் பேஸ், இந்த 3 சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட். சுகரு, பாஸ்பேட்டு,
நைட்ரஜன் பேஸ். இந்த 3 பேரும் சேர்ந்தவன் தான் நியூக்ளியோடைடு. எப்படி இருக்கும் ஒரு நியூக்ளியோடைடு? இங்க பாருங்க, ஒரு பென்டோ சுகர். சுகர்னு சொல்லிட்டோம், அந்த ஷார்ட் ட்ரிக்ல சுகர்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி இது ஒரு பென்டோ சுகர். இங்க ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கும், செகண்ட் கார்பன் இருக்கும், தேர்ட் கார்பன் இருக்கும், ஃபோர்த் கார்பன் இருக்கும், ஃபிஃப்த் கார்பன் இருக்கும். சரி, நியூக்ளியோடைட்ல என்னென்ன சொன்னோம்? சுகர் இருக்கு. இதோ பென்டோ சுகர் வரைஞ்சிட்டேன். சரி, பாஸ்பேட் இருக்கு. ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கும். சரி, அடுத்து நைட்ரஜன் பேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும். அந்த நைட்ரஜன் பேஸ் அடினைனா இருக்கலாம், குவானைனா இருக்கலாம், சைட்டோசினா இருக்கலாம், தைமினா இருக்கலாம். டிஎன்ஏ வந்தா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். அது யாருங்க? திருப்பி நம்ம படிப்போம், எல்லாம் கொடுத்துருக்காங்க, பொறுமையா படிப்போம். இப்போதைக்கு நியூக்ளியோடைட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். சரி, நியூக்ளியோடைடுங்கிறது சுகரு, பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ். ஸ்பைடர்மேன் அப்ப சொல்லியாச்சு. இப்போ இவன் எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்ட் கொடுத்துருக்கானே சார் ப்ரீஃபிக்ஸ்ல முன்னாடி, டிஆக்சி ரைபோன்னு. ஒன்றும் இல்லை, இந்த சுகர்ல தேர்ட் கார்பன்ல ஒரு OH இருக்கும், செகண்ட் கார்பன்ல ஒரு OH இருக்கும். அதே போல எல்லா இடத்துலயும் கார்பன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் HOH இருக்கும். இங்க HOH இருக்கும். டிஆக்சினா, டினா என்ன அர்த்தம்னா ரிமூவல். ஆக்சினா ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு. எதுல இருந்து? ரைபோ சுகர்ல இருந்து. குட்டி வேர்ட்ல எவ்வளவு மீனிங் பாத்தீங்களா? டினா ரிமூவல், ஆக்சினா ஆக்சிஜன் ஃப்ரம் ரைபோ சுகர். எதுல? நியூக்ளியோடைடோட ரைபோ சுகர்ல. சோ இந்த சுகர் ரைபோ சுகர் நியூக்ளியோடைட்ல இருக்கு. இந்த சுகர்ல செகண்ட் கார்பன்ல இருந்து ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி போயிடும். அப்ப செகண்ட் கார்பன்ல HOH இருக்கிறது பதிலா HH தான் இருக்கும். HH இருந்தா அங்க எந்த பாண்டும் ஃபார்ம் ஆகாது, யாரும் வந்து ஜாயிண்ட் ஆக மாட்டான். அதனால டிஎன்ஏ மோர் ஸ்டேபிளா இருக்கும். எவன் கூடயும் போய் டக்குன்னு எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது, டக்குன்னு எல்லாம் பாண்டை ஃபார்ம் பண்ணாது. அதனால அது மோர் ஸ்டேபிள். ஸோ லெஸ்ஸர் த ஃப்ரெண்ட்ஸ், மோர் ஸ்டேபிளா நீங்க இருக்கலாம். மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், லெஸ் ஸ்டேபிள். முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த செகண்ட் கார்பன்ல இருக்க ஒரு O ரிமூவ் ஆகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு டிஆக்சி ரைபோஸ்னா அந்த ரைபோ சுகருக்கு பேரு. காரணம், ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. டினா ரிமூவல், ஆக்சினா ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி போயிடுச்சு. எதுல இருந்து? ரைபோ சுகர்ல இருந்து. அதனாலதான் டிஎன்ஏக்கே டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றான். ஏன்னா டிஎன்ஏல இருக்க ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லயும் செகண்ட் கார்பன்ல இருந்து ஒரு O ரிமூவ் ஆகி போயிடும். அதனால ஹைலி ஸ்டேபிளா இருக்கும் டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அதனாலதான் அந்த மெஜாரிட்டி ஆஃப் ஆர் ஆர்கானிசத்துக்கு ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கு. ஏன்னா ஹைலி ஸ்டேபிளா இருக்கிறதுனால. கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல ரைபோ சுகர்ல செகண்ட் கார்பன்ல இருக்க ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி போயிட்டதுனால இந்த சுகருக்கு பேரு டிஆக்சி ரைபோ சுகர். டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கிற நியூக்ளியோடைடுங்கிறதுனால இதுக்கு பேரு டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளியோடைடு. ஓகே, next, the length of DNA is usually defined as number of nucleotides or pair of nucleotides referred to as base pairs. ஏன் base pair சொல்றாங்க? இப்போ நான் இதை ரப் பண்ணிட்டு சிம்பிளா வரைய போறேன், பாருங்க. நான் சொன்னேன் நியூக்ளியோடைட்னா இப்படி இருக்கும். ஒரு சுகரு, அங்க ஒரு நைட்ரஜன் பேஸ், ஒரு பாஸ்பேட் இருக்கு. இது ஒரு நியூக்ளியோடைட். ஓகேங்களா? சுகரு, பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ், ஒரு நியூக்ளியோடைட். இப்போ திருப்பியும் ஒரு சுகரு, நைட்ரஜன் பேஸ், பாஸ்பேட், நியூக்ளியோடைட். அகைன் சுகரு, இங்க தைமின் இருக்கலாம், குவானைன் இருக்கலாம், சைட்டோசின் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பாஸ்பேட். அகைன் இது நியூக்ளியோடைடா? இந்த ஒரு நியூக்ளியோடைட்ல இருக்க பாஸ்பேட் அனதர் நியூக்ளியோடைட்ல இருக்க தேர்ட் கார்பனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்படியே செயினா ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்தடுத்து செயின் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது நியூக்ளியோடைட் செயின், இது நியூக்ளியோடைட் செயின். இந்த இடத்துல டிஎன்ஏ வந்து வைரஸ்ல சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ வைரஸ்ல இருக்கு. மோஸ்ட்லி டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஸ்மால் டிஎஸ் போடணும். மோஸ்ட்லி டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். மோஸ்ட்லி டிஎன்ஏ டிஎன்ஏ டிஎஸ்னா டபுள் ஸ்டாண்டர்ட். ஸ்ட்ராண்ட்னா ஒரு த்ரெட், டபுள் ஸ்டாண்ட்னா ரெண்டு த்ரெட்டா வருது. நியூக்ளியோடைட் செயின் ரெண்டு செயினா இருக்கும். யூஸ்வலி
DNA டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். இன் சம் வைரஸ், எங்க பார்த்தாலும் எக்ஸெப்ஷன் வைரஸ் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். இன் சம் வைரஸ் DNA தான் அது சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஒரே ஒரு த்ரெட்டா DNA இருக்கும். சார் சிங்கிள் ஸ்டாண்ட் எப்படி DNA ஆகும்? அதுக்கு RNA பேர் வச்சிடலாமே. RNAல தைமின் இருக்காது, யுராசில் தான் இருக்கும். பட் DNA சிங்கிள் ஸ்டாண்ட் ஏன் சொல்றோம்னா அங்க தைமின் இருக்கும். அதுவும் எதுல? சில வைரஸ்ல இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நல்லா கவனிங்க. இப்போ the length of the DNA is usually defined as the number of nucleotides னு கொடுத்திருக்காங்க. எங்க number of nucleotides சொல்லுவாங்க? single stranded DNA genetic material இருக்க rare organism, rare virus casesல. டபுள் ஸ்டாண்டர்ட் நியூக்ளியோடைட்ஸ் இருந்துச்சுன்னா, டபுள் ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா, இப்ப பாருங்க டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்துச்சுன்னா அடினைன் அதோட எப்பவுமே தைமின் பேர் ஆகும். இங்க சுகர் தலைகீழா இருக்கும். இப்படி 1 2 3 4 5 இப்படி சுகர் அப்படியே தலைகீழா இருக்கும். இங்க ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல 1 2 3 4 5 இங்கேயும் தைமின். again 1 2 3 4 5 again இங்க அடினைன். 1 2 3 4 5 இங்க குவானின் இருந்தா சைட்டோசின் இருக்கும். ரெண்டு கடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 5th கார்பனும் இந்த 3rd கார்பனும் இங்க உங்களுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். சாரி, இது வந்து ஒரு நிமிஷம். ஓகே, இப்படி 3rd கார்பனோட பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. இப்போ நடுவில் பாருங்க ஏடி ஏடி டிஏ ஜிசின்னு இருக்கு. எல்லாம் பேரா இருக்குங்களா? நைட்ரஜன் பேஸ் பேரா இருக்கா? அதனால இத பேஸ் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிஎன்ஏவோட லென்த் அளக்கிறதுக்கு ரூலர்லாம் கிடையாது, ஸ்கேல் வச்சுலாம் அளக்க முடியாது. அதுவும் மாலிகுல் லெவல்ல இருக்கு. அதை எப்படி ஸ்கேல் வச்சு அளவிட முடியும்? அதுக்குதான் என்ன சொல்றான், நீ யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட் ஆர் நம்பர் ஆஃப் பேஸ் பேர். அந்த பேஸ் பேர் நம்பர் சொல்லிட்டா தட் இஸ் த லென்த் ஆஃப் டிஎன்ஏ. அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். டபுள் ஸ்டாண்டர்டா இருந்தா பேஸ் பேரை சொல்லுங்க, சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருந்தா நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட் சொல்லுங்க. தட் இஸ் த லென்த் ஆஃப் டிஎன்ஏ. வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் பேஸ் பேர் தான் லென்த் ஆஃப் டிஎன்ஏ. இங்க நம்ம ரூலர் இல்ல, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கிடையாது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஹோல் ஸ்கொயர்ட் அதெல்லாம் இல்ல, ஏபி பிளஸ் 2ab பிளஸ் 2ab பி ஸ்கொயர்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. Directly you have to say the number of nucleotides, count the number of nucleotides or count the number of base pairs. ஏன் பேஸ் பேர்ஸ்? அது நைட்ரஜன் பேஸ், அது பேசிக் pH வந்து 7க்கு மேல இருக்கும், அதனால அந்த பேஸ். ஸோ அந்த ஏடி ஏடி டிஏ ஜிசி எத்தனை பேஸ்? இங்க 4 பேஸ் பேர் இருக்கு. ஸோ அந்த பேஸ் பேர் நம்பர் சொன்னீங்கன்னா லென்த் ஆஃப் டிஎன்ஏ அதுதான். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் பேர் ஆஃப் நியூக்ளியோடைட் ரெஃபர் டு அஸ் பேஸ் பேர். இப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்க லென்த் ஆஃப் டிஎன்ஏவை மெஷர் பண்ணிடலாம். சரி, திஸ் ஆல்சோ இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆர்கானிசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது மிகப்பெரிய வார்த்தை, ரொம்ப பெரிய இங்கிலீஷ் வார்த்தை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ செந்தில்நாதன், எனக்கு ஒரு செல்லுல எத்தனை டிஎன்ஏல எத்தனை பேஸ் பேர் இருக்கு, அதேதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும், எந்த ஹியூமன் பீயிங்க்கு போய் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, சைனா, பாகிஸ்தான், எந்த ஊர்ல போய் நீங்க ஒரு ஹியூமனை பிடிச்சி ஒரு செல்லை எடுத்து பேஸ் பேரை கவுண்ட் பண்ணாலும் ஹியூமன் ஆர்கானிசம், ஹியூமன்ங்கிற ஆர்கானிசத்துக்கு சேம் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் தான் இருக்கும். அதே அந்த ஆர்கானிசத்தை மாத்துங்க, குரங்கு இருக்குன்னு வச்சுங்க, wherever you go, whatever it may be, அந்த ஒரே டைப் ஆஃப் மங்கி, ஒரே ஸ்பீசிஸ் ஆஃப் மங்கியோட செல்லை எடுத்து நீங்க அதுல பேஸ் பேரை கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் தான் இருக்கும், சேம் நம்பர் தான் இருக்கும். அதான் கேரக்டரிஸ்டிக், மாறாது. நம்பர் ஆஃப் பேஸ் பேர் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மாறாது. ஒரு ஸ்பீசிஸ்க்கு ஒரே நம்பர் ஆஃப் பேஸ் பேர் தான் இருக்கும். அந்த ஆர்கானிசத்துக்கு அந்த பேஸ் பேர்ங்கிறது, அந்த நம்பர்ங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியோஃபேஜ் நோன் அஸ் லாம்டா. இது என்ன, பீட்டாவா, லாம்டாவா, பையா, டெல்டாவா, ஏதோ ஒரு சிம்பிள். பை 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 174 அது வந்து ஆர்கானிசத்தோட பேரு. இது நம்பர்ல, இந்த நம்பரு இதெல்லாம் சேர்த்து ஆர்கானிசத்தோட பேரு. பாக்டீரியோஃபேஜ்னா என்ன? ஃபேஜ்னா வைரஸ், வைரஸ் which kills bacteria, virus which affects bacteria, அததான் நம்ம வந்து பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறோம். So it's a virus. வைரஸ்ல சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இருக்கும்.
டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ சில வைரஸ்ல இருக்கும். ஸோ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏனா நம்ம என்ன சொல்லணும்? நியூக்ளியோடைட் நம்பர் தான் சொல்லணும். 5386 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு பை 174 அப்படிங்கிற வைரஸ்ல. பாக்டீரியோஃபேஜ் லாம்டா, அதே பாக்டீரியோஃபேஜ் லாம்டால டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு. பேஸ் பேர் சொல்லிட்டா பாருங்க. 48502 பேஸ் பேர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்கலாம். இந்த டேட்டாலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். எஸ்டெரிஷியா கோலைங்கிற பாக்டீரியால it has 4.6 into 10 power 6 base pairs. இங்க வந்து 10 power 6 base pair ஏன் சொல்லிட்டாங்க? அவ்வளோ பெரிய நம்பர், அவர் கோடி கணக்குல லட்சக்கணக்குல வரத சிம்பிளிஃபை பண்ணி 10 power 6 base pairs. 10 power 6னா 10 ஒன்னுக்கு அப்புறம் 6 0 இருக்குன்னு அர்த்தம். ஒன்னுக்கு அப்புறம் 6 0ன்னா எவ்வளவு? 1 லட்சம். 10,000 கிடையாது. 10,000னா 5 0 தான். ஒன்னுக்கு அப்புறம் 6 0 இருந்தா 1 லட்சம். சோ 1 லட்சம் பேஸ் பேர்னா 4.6 லட்சம் பேஸ் பேர். 4.6 lakhs பேஸ் பேர் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சொல்றதுக்கு. அதான் 4.6 into 10 power 6 பேஸ் பேர்னு சுருக்கி கொடுத்துட்டாங்க. மேத்ஸ்ல படிப்பீங்கல்ல. And haploid content of human DNA is 3.3 into 10 power 9 base pair. Number of base pair இது. Haploid contentனா என்ன அர்த்தம்? 23 குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பேஸ் பேரோட அளவு எவ்வளவு? 3.3 into 10 power 9 6 base pair, 10 power 9 base pair. இப்போ diploid contentனா என்ன பண்ணணும்? பாடி செல்ஸ்ல 46 குரோமோசோமுக்கு 6.6 into 10 power 9 base pair. அவ்வளவுதான். இது டிப்ளாய்டுக்கு, இது ஹாப்ளாய்டுக்கு. ஓகேங்களா? பேஸ் பேர் பிபி. ஓகே, பேஸ் பேர். ஓகே, let us discuss the structure of such a long polymer. ஸோ இப்போ அந்த லாங் பாலிமர் இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய நீளமான 2.2 மீட்டர் வருமா ஒரு டிஎன்ஏவோட லென்த். அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க போறோம். ஓகே, let us recapitulate the chemical structure of DNA. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். அடேங்கப்பா. சரி, பார்த்தரலாம், கடகடன்னு பார்த்தரலாம். Let us recapitulate the chemical structure of polynucleotide chain, DNA or RNA. ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். A nucleotide has 3 components: nitrogen base, a pentose sugar, இதெல்லாம் சுகர்னு மட்டும் சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல, ribose in RNA, deoxyribose in DNA and phosphate group. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நைட்ரோஜன் பேஸ் தான் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இருக்கும். சுகர், ஓகே, அண்ட் ஏ பாஸ்பேட். இந்த இடத்துல செகண்ட் கார்பன்லயும் OH இருக்கு, தேர்ட் கார்பன்லயும் OH இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் ப்ரொஜெக்டடா இருக்கும். ஃபிஃப்த் கார்பன்ல தான் அவங்களுக்கு பாஸ்பேட் இருக்கு. இப்போ செகண்ட் கார்பன்லயும் OH இருந்து தேர்ட் கார்பன்லயும் OH இருந்தா அதுக்கு பேரு ரைபோஸ் சுகர். செகண்ட் கார்பன்ல இருந்து O போயிடுச்சு அப்படின்னா டிஆக்சி ரைபோஸ் சுகர். அதான் இங்க சொல்றாங்க. ஆர்என்ஏனா ரெண்டுலயுமே OH குரூப் இருக்கும். செகண்ட் கார்பன்லயும் OH, தேர்ட் கார்பன்லயும் OH, then that is ரைபோஸ் சுகர். டிஎன்ஏனா செகண்ட் கார்பன்ல இருக்க ஒரு O ரிமூவ் ஆகி போயிடுச்சுன்னா அது டிஆக்சி ரைபோஸ் சுகர் அப்படி சொல்றோம். ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏல அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் தான் பார்த்துருக்கோம், இன்னும் 2-3 டிஃபரன்ஸ் இருக்கு, பார்ப்போம். ஓகே, there are 2 types of nitrogenous bases. சார் நைட்ரோஜன் பேஸ்ல எப்பவுமே அடினைன் தான் வரையறீங்க. ஒரு அடினைன் ஒரு நைட்ரோஜன் பேஸா இருக்கு, சாரி பேஸ் நைட்ரோஜன் பேஸ் ஒண்ணுதான் இருக்கா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க 2 types of nitrogenous bases இருக்கு. ஒன்னு பியூரின், இன்னொன்னு பிரிமிடின். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, பியூரின் 2 பேர் தான், which is common to RNA and DNA. யாரு? அடினைன் and guanine. பிரிமிடின் அப்படின்னு பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், பிரிமிடின் இதுல தைமின், சைட்டோசின் and யூராசில் இருக்கும். சரி, இந்த இடத்துல நீங்க ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு வரும்போது டிசியை கிழிச்சு கொடுத்து அனுப்புவாங்க. மிரட்டுறாங்கன்னு வச்சுங்க, டிசியை கிழிச்சு கையில கொடுத்துருவேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரிமிடின். ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு வரீங்க, அப்ப டிசியை கையில கொடுத்துருவாங்க. ஞாபகம் வச்சுங்க, பிரிமிடின்னா தைமின் அண்ட் சைட்டோசின். இந்த இடத்துல
டிஎன்ஏல மட்டும்தான், எக்ஸ்க்ளூசிவ்லி டிஎன்ஏல மட்டும்தான் நீங்க தயமினை பார்க்க முடியும். தயமின் இருக்கிற இடத்துல ஆர்என்ஏல யுராசில் இருப்பான். மீதி மூணும் காமன். அடினைன், குவானைன், சைட்டோசின் இந்த மூணும் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு காமன். பட் டிஎன்ஏல மட்டும்தான் தயமின்கிற பிரமிடின் இருக்கும், ஆர்என்ஏல மட்டும்தான் யுராசில் அப்படிங்கிற பிரமிடின் இருக்கும். 4 தான் இருப்பாங்க. இங்கே 4, அங்க 4, 4. இந்த 4 பேஸ் பேர் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. வேற வேற சீக்வன்ஸ்ல இருந்துகிட்டு அவன் மனுஷனா, நாயா, குதிரையா, யாரா இருந்தாலும் இந்த 4 நியூக்ளியோடைட்ஸ் தான் டிஎன்ஏல சீக்வன்ஸை அரேஞ்ச் ஆகிக்கிட்டு நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவங்க இந்த 4 பேர் தான். ஓகே, ஸோ பிரமிடின்ங்கிறவன் தயமின், சைட்டோசின், யுராசில் 3 பேரும். ஓகே, cytosine is common for both DNA and RNA and thymine is present in DNA. இது pyrimidinல சொல்றாங்க. pyrimidinல சொல்றாங்க. இங்க எதுக்காக சார் இப்படி சொல்றாங்க? see adenine, guanine ரெண்டுமே DNA RNAக்கு காமன் தான். பட் pyrimidinல தான் பிரச்சனையே. பியூரின்ல பிரச்சனை இல்லை. pyrimidinல சைட்டோசின் வந்து DNA RNA ரெண்டுலயும் இருக்கும். thymine வந்து DNAல மட்டும்தான் இருக்கும். DNAல thymine இருக்கிற இடத்துல RNAல யுராசில் இருக்கும். Uracil is present in RNA at the place of thymine. A nitrogenous base is linked to OH of first carbon pentose sugar through a N-glycosidic linkage to form nucleoside such as adenosine or deoxyadenosine. Deoxin வந்து அந்த சுகர் தான் சொல்றாங்க, deoxyribose. adenosine தான் மெயினா. குவானோசைன், டிஆக்சிகுவானோசைன் அதுக்கு இன்னொரு பேரு, சைட்டிடின், டிஆக்சிசைட்டிடின், யூரிடின், டிஆக்சியூரிடின், சாரி இங்க யூரிடின், தைமிடின், அதாவது சைட்டிடின், யூரிடின், தைமிடின் இந்த 3 டிஆக்சின் வர வாய்ப்பே இல்லை. சாரி, சைட்டிடின், டிஆக்சிசைட்டிடின் வரும். யூரிடின் வந்து டிஆக்சியூரிடின் வர வாய்ப்பே இல்லை. யூரிடின் மட்டும், டிஆக்சியூரிடின் வர வாய்ப்பே இல்லை. யுராசில் எங்க மட்டும்தான் இருக்கும்? ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும். அப்ப டிஆக்சியூரிடின் ஒண்ணு கிடையவே கிடையாது. யூரிடின் மட்டும்தான். ஏன்னா அது ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும். டிஆக்சிரைபோஸ் டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தைமிடின் ஆர் டிஆக்சி தைமிடின். ஓகே, இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன சொல்ல வராங்க சார்? இங்க பாருங்க, இதை சொல்றேன் திருப்பியும். a nitrogen base is linked to OH of first carbon pentose sugar through a N-glycosidic linkage. இங்க பாருங்க, ஒரு சுகர், தெளிவா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நீங்க. சுகர் இருக்கு, பென்டோஸ் சுகர், ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். எங்கெல்லாம் கார்பன் இருக்கோ அங்கெல்லாம் HOH குரூப் இருக்கும். எங்கெல்லாம் இந்த நம்பர் போட்டிருக்கிறதெல்லாம் கார்பன் தான். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், 1 2 3 4 5 போட்டிருக்கிறதெல்லாம் கார்பன் தான். HOH இங்கேயும் HOHன்னு இருக்கும். சரி, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்ல உங்களுக்கு நைட்ரோஜன் பேஸ் அடினைனா இருக்கலாம், குவானைனா இருக்கலாம், சைட்டோசினா இருக்கலாம். அவன்ல ஒரு H இருப்பான். அந்த ஹெச்சும் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய ஹெச்சும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிருவான். கண்டென்சேஷன் வெளியே போயிட்டு 2 பேருக்கும் இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் யாருக்கும் இடையில ஃபார்ம் ஆகும் சார்? நைட்ரஜன் பேஸ்ல பேர்லயே இருக்கு. நைட்ரஜன் இருக்குமா இருக்காதா? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், யுராசில், இவன் 5 பேருமே நைட்ரோஜன் பேஸ். ஏன் நைட்ரோஜன் பேஸ்னு பேர் வைக்கிறான்? they are nitrogen containing structures. அப்போ அங்க இருக்க நைட்ரஜனுக்கும் பென்டோஸ் சுகர் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் இடையில அந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்க OH குரூப் ரிமூவ் ஆகி லிங்க் ஃபார்ம் ஆகுது. அதுதான் linked to the OH group of first carbon. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஃபார்ம் ஆகுறதுனால N யாரு? நைட்ரோஜன். எதுல இருக்கான்? நைட்ரோஜன் பேஸ்ல இருக்கான். இங்க கார்பனோட குரூப் அந்த லிங்க் ஃபார்ம் ஆகுது. சுகரோட யாராவது போய் சேரும் போது அவங்கள கிளைகோசைடிக் பாண்ட் அப்படிம்பாங்க. N கிளைகோசைடிக் பாண்ட், அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் பாண்ட் படிச்சாச்சு. டிஎன்ஏல இருக்க பாண்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். டிஎன்ஏல இருக்க மொதல் பாண்டு N கிளைகோசைடிக் பாண்ட். N கிளைகோசைடிக் பாண்ட் யாருக்கும் இடையில ஃபார்ம் ஆகுது? சுகர்ல இருக்க ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் நைட்ரஜன் பேஸ் அதுல இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் இடையில ஃபார்ம் ஆகுது. மறந்துடாதீங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ் இருக்கு, இன்னும் பாஸ்பேட் சேரல.
சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ்க்கு பேர் என்ன? SN இருக்கா? செந்தில்நாதனா? SN. ஓகே. நியூக்ளியோசைடு இவன் பேர். டைடு இல்ல, சைடு ஒரு லெட்டர் மாறுது. SN. நியூக்ளியோசைடுல 2 லெட்டர் இருக்கும். NS. நியூக்ளியோசைடுல. சோ சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ் இருந்தா அதுக்கு பேரு நியூக்ளியோசைடு. 1 மார்க்ல கேட்பான், MCQல கேட்பான், நீட்ல கேட்பான். 4 மார்க்ஸ் அதுக்கு. ஓகே. அதுல which of the following is நியூக்ளியோசைடுன்னு நேம் நிறைய கொடுத்துருவான். அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், யுராசில், இவெல்லாம் நைட்ரஜன் பேஸ். இப்போ நியூக்ளியோசைடுனா என்ன? பியூரின்க்கு மட்டும் பாருங்க, அடினோசைன், குவானோசைன். நியூக்ளியோசைடு எப்படி சஃபிக்ஸ்ல முடியுது? பியூரின்னா சைன் அப்படின்னு முடியுது. பிரிமிடின், பைரிமிடின் ஆர் பிரிமிடின், இதோட சஃபிக்ஸ் என்ன? டின். நம்மளோட பிரிமிடின் வந்து நியூக்ளியோசைடா மாறும்போது டின்னு முடியும். பாருங்க, சைட்டிடின், யூரிடின், தைமிடின், ஏன் பிரிமிடின். ஓகேங்களா? சோ பியூரின் நியூக்ளியோசைடா இருக்கும்போது அடினைசைன், குவானோசைன். பியூரின் நியூக்ளியோசைடா மாறும்போது, பைரிமிடின் நியூக்ளியோசைடா மாறும்போது சைட்டின், சைட்டோசின், தைமின், யுராசில்லாம் சைட்டிடின், யூரிடின், தைமிடின். டின் பிரிமிடினோட சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆயிடும். பேர் வைக்கும்போது அப்படி வச்சிருக்காங்க, அப்படி மாறிடும். சோ which one of the following is the nucleoside அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூக்ளியோசைடுனா என்னன்னு தெரியணும். சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ் தான் நியூக்ளியோசைட். நியூக்ளியோசைட்ல NS இருக்கு, N ஃபார் நைட்ரஜன் பேஸ், S ஃபார் சுகர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நைட்ரஜன் பேஸ் வந்து சுகரோட சேர்ந்துட்டதுனால இப்ப நேம் மாறும். அடினைனுக்கு பேரு அடினோசைன், குவானைனுக்கு பேரு குவானோசைன், பிரிமிடின் மீதி 3, சைட்டினுக்கு பேரு சைட்டிடின், தைமினுக்கு பேரு தைமிடின், யுராசிலுக்கு பேரு யூரிடின் மாறும். பேர் அப்படியே மாறும். எதுக்கு? நைட்ரஜன் பேஸுக்கு அப்படியே நம்ம நியூக்ளியோசைடா மாறும்போது நேம் சேஞ்ச் வரும். இத கொஸ்டின்ல கேட்பாங்க. அதனாலதான் அழுத்தம் திருத்தமா திருப்பி இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறந்துடாதீங்க. சரி. when a pentose phosphate is linked to OH of 5'C, இங்க 5th பிரைம்னா நம்பர் ஆஃப் கார்பன், 5th கார்பன்ல இங்க பாஸ்பேட் குரூப் வருவான். பாஸ்பேட்னா பாஸ்பாரிக் ஆசிட், அவன் 4 ஹைட்ரஜனோட வருவான். இதுல ஒரு ஹைட்ரஜன் இந்த OHோட சேர்ந்து வெளியே H2வா போய் கண்டென்ஸ் ஆகி இங்க பாஸ்பேட்டோட லிங்க் ஃபார்ம் ஆகும். எப்பவுமே பாஸ்பேட் சுகரோட சேர்ந்தா எஸ்டர் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். எஸ்டர் பாண்ட் மறந்துடாதீங்க. when a phosphate group is linked to OH of 5' carbon, 5th carbon of a nucleoside ஆட் ஆகுது through phosphoester bond. வெறும் எஸ்டர் பாண்ட்ல பாஸ்பேட் சேர்றதுனால பாஸ்போஎஸ்டர் பாண்ட். ஏன்னா லிப்பிட்லயும் வரும் எஸ்டர் பாண்ட்லாம், அதனால இங்க பாஸ்பேட் சேர்றதுனால பாஸ்போஎஸ்டர் பாண்ட் ஆர் லிங்கேஜ். a corresponding nucleotide, deoxynucleotide, depending upon the type of sugar present. அடினைன், அதாவது சுகர்னா டிஆக்சி ரைபோஸ் இருந்தா DNA, ரைபோ சுகர் இருந்தா RNA. இப்ப 2 OH இருந்தா அது ரைபோ சுகர், இங்க செகண்ட்ல O இல்லைன்னா டிஆக்சி ரைபோ சுகர். அதுக்கு தகுந்த மாதிரியான நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகும். இஸ் ஃபார்ம்ட். 2 nucleotides are linked through 3', 5' phosphodiester linkage to form a dinucleotide. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியுது. N கிளைகோசைடிக் பாண்ட் தெரிஞ்சிருச்சு, 5 அந்த பாஸ்போஎஸ்டர் பாண்ட் தெரிஞ்சிருச்சு. இதுல எந்த டவுட்டும் இருக்காது. இப்ப இவன் வந்து டைநியூக்ளியோடைட்னா 2 அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட் 3 and 5 பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னு சொல்லிட்டான். லிங்கேஜ் தான் பாண்ட், பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். அதை நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இது தெளிவா சொல்லணும். பிகினிங்ல இருந்து இந்த பாயிண்ட் 2 நியூக்ளியோடைட்ஸ்ல இருந்து சொல்றேன். ஓகேங்களா? தெளிவா கவனிங்க. ஒரு நியூக்ளியோடைடு ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், பாஸ்பேட்டு, இங்க எஸ்டர் பாண்ட், பாஸ்போ எஸ்டர் பாண்டு, இங்க அடினைன் எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சிக்கலாம், N கிளைகோசைடிக் பாண்ட். ஓகே, இங்க ஒரு OH இருக்கு, இங்க H இருக்கு, ஏன்னா இது DNAன்னு வச்சுக்கோமே. சரி, இது ஒரு நியூக்ளியோடைட். இவன் என்ன சொல்றான்? 2 நியூக்ளியோடைட்ஸ்ங்கிறான். எப்பவுமே நியூக்ளியோடைட்ஸ் 1 by 1 தான் இருக்கும்.
இல்ல 1 above the other இருக்கும். இப்போ நம்ம 1 by 1 வச்சுக்கிட்டு இங்க ஒரு நியூக்ளியோடைட் நான் வரையறேன். நியூக்ளியோடைட் என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கணும். டைமின் வரைச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க செகண்ட் கார்பன்ல H இருக்கும், டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட்னா. தேர்ட்ல ஒரு OH இருக்கு. இங்க ஃபோர்த்து ஃபிஃப்த்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு. இப்போ நல்லா பாருங்க, ரெண்டு நியூக்ளியோடைட், ரெண்டு அட்ஜசன்ட் நியூக்ளியோடைடுக்கு இடையில, டை நியூக்ளியோடைடுக்கு இடையில ஃபிஃப்த் கார்பன்ல இருக்க பாஸ்பேட்க்கும் அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட், சேம் நியூக்ளியோடைட் கிடையாது, பக்கத்து நியூக்ளியோடைட்ல இருக்க தேர்ட் கார்பன்ல இருக்க OHக்கும் இடையில வினை புரிந்து H2O ரிலீஸ் ஆகி இங்க ஒரு எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி ஒரு எஸ்டர் பாண்ட் இருக்கு, ஃபிஃப்த் கார்பனோட பாஸ்போ எஸ்டர் பாண்ட் இருக்கு. இப்ப செகண்ட் எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால அந்த பாண்டுக்கு பேரு பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட். ஃபார்ம் ஆகிறது ரெண்டாவது தடவை ஃபார்ம் ஆகுது. எஸ்டர் பாண்டு, பாஸ்போ எஸ்டர் பாண்டு ஆல்ரெடி இந்த நியூக்ளியோடைட்லயே ஒண்ணு இருக்கு. ஓன் நியூக்ளியோடைட்ல பாஸ்பேட் ஓன் சுகரோட ஒரு பாஸ்போ எஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்கு. பக்கத்து சுகர்ல இருக்க தேர்ட் கார்பனோட இன்னொரு எஸ்டர் பாண்டை இது ஃபார்ம் பண்ணாதான் டை நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகும். சோ இந்த பாஸ்போ எஸ்டர் பாண்ட் ரெண்டாவதா ஃபார்ம் ஆகுது இல்லையா பக்கத்து நியூக்ளியோடைட்ல, அத பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். அது ஒரு சுகர்ல தேர்ட் கார்பன், இன்னொரு அட்ஜசன்ட் சுகர்ல ஃபிஃப்த் கார்பன் இடையில ஃபார்ம் ஆகிறதுனால அந்த நம்பரை இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் லிங்கேஜ் டு ஃபார்ம் எ டைநியூக்ளியோடைட். இப்ப ரெண்டு நியூக்ளியோடைட் சேர்ந்துருச்சு. ஓகே சார், இந்த பக்கத்துல பேரா வரைஞ்சீங்களே அது பேஸ் பேர். 1 by 1 ஜாயிண்ட் ஆகும்போது தான் டைநியூக்ளியோடைட். மோர் நியூக்ளியோடைட்ஸ் கேன் பி ஜாயின்ட் இன் சச் மேனர். திருப்பி இங்க ஒரு நியூக்ளியோடைட் இந்த தேர்ட் கார்பனுக்கும் இங்க இருக்க ஃபிஃப்த் கார்பன் இடையில ஃபார்ம் ஆகும். அப்படியே நிறைய நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகிட்டே ஜாயிண்ட் ஆகிட்டே போச்சுன்னா நியூக்ளியோடைட் செயின் வரும். அப்ப நியூக்ளியோடைட் செயின் வரதுக்கு காரணம் யாரு? பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட். மறந்துடாதீங்க. So to form a polynucleotide chain, a polymer thus formed has at one end at one end free phosphate moiety at 5' end of the sugar, which is referred to as 5' end of polynucleotide chain. Similarly, at the other end, the polymer of the sugar has a free OH of 3'C, the group which is referred to as 3' end of the polynucleotide chain. The backbone of polynucleotide chain is formed due to sugar and phosphate. The nitrogenous bases linked to sugar moiety project from the backbone. இந்த இடத்துல இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ 5' எண்ட்னா என்ன, 3' எண்ட்னா என்ன, பேக்போன்னா என்ன, இந்த மூணு சொன்னா நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? தம்பி ஒரு 5 minutes கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. குட் மார்னிங்ப்பா. குறிஞ்சி கூகுள்ல வாங்கப்பா. இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுறது தான். சரியா? 5 minutesல முடிஞ்சிடும். ஓகேப்பா, பாய்ப்பா. கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஓகே சரி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் இல்லை, திருப்பி ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின் நம்ம வரைஞ்சுக்குவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். இந்த ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கான், இங்கே ஒரு OH இருக்கான். சரி, இங்கே இது ஒரு நியூக்ளியோடைட், ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின் நான் வரைஞ்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், இங்கே ஒரு பாஸ்பேட் இருக்கான், இங்கே ஒரு OH இருக்கான், இங்கே ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு. எகைன் பாலிநியூக்ளியோடைட் செயின்ல நான் 3 மட்டும் வரைஞ்சிக்கிறேன், அது 1000 கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன்ல உங்களுக்கு சைட்டோசின் இருக்கா வச்சுக்குவோம். தேர்ட் கார்பன்ல ஒரு OH இருக்கான், ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கான். இப்ப நல்லா பாருங்க, இந்த பாஸ்பேட் ஃபிஃப்த் கார்பன்ல இருக்க பாஸ்பேட் தேர்ட் கார்பன்ல இருக்க OHோட பாண்ட் ஃபார்ம் ஆனா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஏன்னா ஆல்ரெடி ஒரு எஸ்டர் பாண்ட் இருக்கு. எகைன் இங்க ஒரு பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். இப்படியே அடுத்து ஃபார்ம் பண்ணி போனா பாலி நியூக்ளியோடைட் செயின் வந்துடும். இதுல ஒரு எண்ட்ல பாருங்க, இந்த 5' கார்பன் இன்னொரு சுகரோட ஜாயிண்ட் ஆகியிருக்கா இல்லையானா இல்ல, ஃப்ரீயா இருக்கான். இதுதான் 5' எண்ட். அதே ஆப்போசிட் எண்ட்ல பாருங்க, தேர்ட் கார்பன்ல இருக்க OH ஃப்ரீயா இருக்கு, யார் கூடயும் பாண்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கு. இது 3' எண்ட். இதுதான் எண்ட், 5' எண்ட், 3' எண்ட். இது அப்படியே இதோட பேர் இங்க டைமின் இருந்து அப்படியே தலைகீழா இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன் OH, ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், இப்படி தலைகீழா வந்துகிட்டு இருக்கும்.
அப்ப பாத்தீங்கன்னா 1 2 3 OH இவன் இதுக்கு முன்னாடி பாண்ட் ஃபார்ம் பண்ணிப்பான். இங்க 5th கார்பன் பாஸ்பேட் ஃப்ரீயா இருப்பான். அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல 3 பிரைம் ஃப்ரீயா இருக்கும், கீழே 5 பிரைம் ஃப்ரீயா இருக்கும். இதுதான் 5 பிரைம் எண்டு, 3 பிரைம் எண்டு, 3 பிரைம் எண்டு, 5 பிரைம் எண்டும்போம். அதாவது எந்த நம்பர் ஆஃப் கார்பன் வந்து லிங்க் ஃபார்ம் ஆகாம ஃப்ரீயா இருக்கு, தட் இஸ் த ஃப்ரீ எண்ட். அதுதான் அதோட டைரக்ஷன் 5 பிரைம் எண்ட். கீழே 3rd கார்பன்ல யாரும் ஜாயிண்ட் ஆகாம ஃப்ரீயா இருக்கான் 3 பிரைம் எண்ட். மொய்டின் ஏன் சொல்றான், அவன் யாரையாவது அட்ராக்ட் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு, பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கான், அதனால மொய்டின் தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். இப்போ ஒரு நியூக்ளியோடைடு இருக்குன்னா, இல்ல டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா, பேக் போன் யாரு அப்படின்னா, நல்லா பாத்துக்குங்க, ஏணி இருக்கு, லேடர் ஏணி இருக்கு. நீங்க கால் வச்சு ஏறி போறது யாரு, இந்த குச்சில காலை வச்சு ஏறி போவீங்க. இந்த குச்செல்லாம் ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்றா, இந்த 2 சைடுல இருக்க குச்சி தான். இவன் தானே பேக் போன். அந்த மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா சுகரும் பாஸ்பேட்டும் பேக் போனா இருக்கும். சுகரும் பாஸ்பேட்டும் பேக் போனா இருக்கும். நடுவுல டிஏனா ஏடி இருக்கும், சினா ஜி இருக்கும். இவன் தான் நம்ம காலை வச்சு மேல ஏறி போற மாதிரி ஏணியில இருக்க மாதிரி குச்சி குச்சா இருக்க மாதிரி இருப்பான். எப்படி இருக்கான், பேக் போன்ல இருந்து உள்ள ப்ரொஜெக்ட் ஆகி வரான். அதுதான் இவங்க சொல்றாங்க. சோ பாலிமர் ஃபார்ம்டு பை சுகர் அண்ட் பாஸ்பேட். பேக் போன்ங்கிறது சுகரும் பாஸ்பேட்டும். இப்ப பேக் போனை நம்ம வரைஞ்சே காமிச்சிட்டோம். சுகரும் பாஸ்பேட்டும் பேக் போன், நடுவுல ப்ரொஜெக்ட் ஆகி வரவன் நைட்ரோஜன் பேஸ். ஓகே, இப்போ ஈஸியா பேக் போனை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, சூப்பர் சிங்கர் ஒருத்தர் இருக்கிறாரு, எஸ்பிபி, இறந்து போயிட்டாரு. சுகரும் பாஸ்பேட்டும் பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. சுகரும் பாஸ்பேட்டும் பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ, எஸ்பிபி ஞாபகம் வச்சுங்க. சுகரும் பாஸ்பேட்டும் பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. இந்த பேக் போன்ல இருந்து நைட்ரோஜன் பேஸ் உள்ள நோக்கி ப்ரொஜெக்ட் ஆகி வரும், வெளியே வராது. அப்பதான் டிஎன்ஏ பர்ஃபெக்டா ஃபார்ம் ஆகும், இல்லையா? சரி, ஓகே. வித் திஸ் we complete the class. இன்னைக்கு ஆர்என்ஏல இருந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஆர்என்ஏல இருந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. டவுட் ஏதாவது இருந்தா ரைஸ் ஹேண்ட் கேளுங்க. டவுட் இருந்தா, டவுட் இருக்குங்களா? டவுட் இருப்பாங்க, ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கேளுங்க. ரைஸ் ஹேண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு நிமிஷம். பியூட்டேட்டிவ் அப்படின்னா தூண்டுறதுன்னு அர்த்தம், தூண்டி விடுறதுன்னு அர்த்தம். பியூட்டேட்டிவ் அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம பிகினிங்ல பார்த்தோம். அது தூண்டி விடுறது, நம்மள டிஎன்ஏ பத்தி படிக்கிறத தூண்டி விடுறது, அதான் பியூட்டேட்டிவ் மீனிங். ஓகே, டவுட் யாருக்கும் இல்லை. நம்ம நாளைக்கு காலையில நெக்ஸ்ட் பார்ட் லெசன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல். இன்னைக்கு படிச்சதை இன்னைக்கே கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து போட்டு பார்த்துருங்க, ரிவைஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நடத்தின மாதிரியே ஞாபகம் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.